தேர்தல் காலம் வந்துவிட்டாலே அரசியல்வாதிகளுக்கு முதுகு பிடிப்பு வந்துவிடும். குடிசை வீட்டுக்குள் குனிய முடியாமல் குனிந்து உள்ளே போகும்போது, குடிசை இல்லாத வீடுகளை உருவாக்குவேன் என்று போன முறை தந்த வாக்குறுதி எட்டி பார்க்கும். கரடு முரடு சாலைகளை கடந்து சென்று அப்பாடா என்று நிற்கையில் சாக்கடை நெறி மூக்கை அமிழ்த்தும். மூடிய பாதாள சாக்கடைகளை சத்தியமாக ஏற்படுத்துவேன் என்ற வாக்குறுதியின் அழுகிய வாசனையும் அதில் இருக்கும். சின்னவர்கள் பெரியவர்கள் என்று பாராமல், ஒரு துளி அளவும் கூச்சப்படாமல் படக் படக் என்று காலில் விழுந்து எழுவார் வேட்பாளர். அப்படியே கொஞ்ச காலம் போனதும் கோரிக்கை மனுக்களை கொண்டு சென்று அந்த வெற்றி வேட்பாளர் காலை பிடித்து நம்ம மக்கள் வேண்டி நிற்பர். சரி, காலில் விழுந்து கரை சேரும் பழக்கம் பற்றி காண்போம். ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது எப்பேற்பட்ட நிர்வாகியும் கூன் விழுந்தவர்கள் ஆவார்கள். அவரின் காலில் எல்லோரும் தான் விழுவார்கள். ஆனால் நம்ம ஓபிஎஸ் அதில் படுகெட்டி. அம்மா பேரணி வந்தால் கார் டயரை தொட்டு வணங்கி நிற்பார். ஓபிஎஸ்ஸின் இந்நாள் எதிரி எடப்பாடியாரோ தரையோடு தரையாக நாற்காலிகளின் 4 கால்களுக்கு இடையில் தவழ்ந்து சசிகலாவின் கால் பிடித்தார். அந்த கால் பிடிப்பின் பலன்தான் முதல்வர் பதவி. அரசியலை பொறுத்தவரை காலை தொட்டு வணங்குவது ஒரு கலை, காலை பிடித்து இழுத்து விடுவது மற்றொரு கலை. 2 கலையும் எடப்பாடிக்கு அத்துப்படி. சுயமரியாதைதான் திமுகவின் இரத்த துடிப்பு. ஆனால் அதெல்லாம் காற்றோடு கலந்து காணாமல் போய்விட்டது. கலைஞரின் பாதம் பணிந்த அமைச்சர் பெருமக்களுக்கு மு.க. ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்களின் செருப்பு அளவும் தெரியும். இன்பநிதி ஸ்டாலின் செருப்பளவை தெரிந்து கொள்ள கூட சிலர் தயாராகி வருவதாக சொல்லப்படுகிறது. பாஜக மூத்த நிர்வாகிகள் காலில் விழுவதில், விழ வைப்பதில் 3 முனைவர் பட்டம் பெற்றவர்கள். அண்ணாமலை வந்த பிறகுதான் சற்று ஓய்ந்து இருப்பதாக ஒரு வதந்தி. கமலாலய சுவர்களுக்குத்தான் உண்மை வெளிச்சம். சீமானை பொறுத்தவரை விழுவதும் இல்லை, விழ வைப்பதும் இல்லை. பித்தனும் அவரே, சித்தனும் அவரே. ஆனால் என்ன, மக்கள் காலில் விழுந்தால் அதை தடுப்பதும் இல்லை. இவர்களுக்கு மாற்றாக பிறந்திருப்பதாக பெருமை பேசிக் கொண்டிருக்கும் தளபதியின் தமிழக வெற்றி கழகம் இன்னும் கால் முளைத்து நடக்க கூட இல்லை. ஆனால் காலில் விழ வைத்து ரசிக்கிறது. தளபதி விஜயின் உயிரான புசி ஆனந்த் சமீபத்தில் மக்களை சந்தித்தார். அப்போது மக்கள் காலில் விழ விழ கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். மக்களை அடிபணிய வைப்பதுதான் இவர்களை பொறுத்தவரையிலும் பலம். மக்களே, விழிப்புணர்வு பெறுங்கள். காலில் விழவும் வேண்டாம், விழ வைக்கவும் வேண்டாம். 5க்கும் 10க்கும் ஆசைப்பட்டால் பிறகு மானம் கப்பலேறி கடல் கடந்து பயணிக்கும்.